வந்து நிக்கிறது கூட தெரியாம போகணும். கோலம் புதுசா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்க நாயே. காலையில வேலைக்கு எப்படி போனேன், இப்ப எப்படி வந்து நிக்கிற? வண்டியில தான் போனேன், நடந்து வந்து நிக்கிறேன். சரி திரும்பிடு நாயே. கேட்ட கேள்வி என்ன பதில் சொல்லிட்டு உனக்கு கேளையா தெரியுதா? காலையில ஆஃபீஸ் அதை போட்டு தாண்டு போட்டு வேலைக்கு போனேன். இப்ப என்ன இந்த ஒர்க் வந்திருக்க? போகும்போது எடுத்துட்டு போனேன், கோயிலுக்கு போலாம். எப்ப எடுத்த? நீ அங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், அப்ப எடுத்தேன். சரி சொல்லி எடுத்துக்கிட்டு அப்படியா நீ கோயில் போகலான்னு பிடிச்சி கட்டி வைக்கிறேன் நானு. இல்ல பசங்க கூப்பிட்டாங்க கோயிலுக்கு. சரிடா, ஃப்ரெண்டோட போனேன், வேணான்னு சொல்லல. வீட்டுல ஒரு திருக்கையில பொண்டாட்டி தானே கூட்டிட்டு போனா குறைஞ்சு போயிருவியா? உன்னை கூட்டிட்டு போய் போற அளவுக்கு இல்ல, அது வேற ஒரு வேலையா போனோம் கோயிலுக்கு, அதனால. போக போக பொண்டாட்டியை விட உனக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பூசா போயிருப்பாங்க, பெருசா அவனை செஞ்சிருவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணமா? ஓ, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போயிருப்ப. சாட்சி கழுத்து கூட உனக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நீ கல்ல கட்டிட்டு போய் நின்றுருப்ப. இல்ல, அதுதான் உண்மை. அப்படி இல்லை, நீ ஏன் இருக்கிற? வேணும் வேலை குழப்பாரு. அறிவு இருக்குமா இருக்காது மக்களாம்? அறிவுலாம் இருக்கு. அறிவு கல்யாணம் பேசுற சோத்துட்டீங்களா என்ன? வெறும் இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது இருக்கு. அவ அம்மா அப்பா தெரியுமா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணது? எந்த பிள்ளை திருட்டு தலையாம கல்யாணம்? எல்லாரும் உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே எப்படி பண்ணி வச்சு? நாங்களாம் திருட்டு தலையாம கல்யாணம் வைக்கல, எல்லாம் சொல்லி தெரிஞ்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க எல்லாருக்கும். இப்ப அரேஞ்ச் மேரேஜ் அவங்க அம்மா அப்பா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அதுக்கு நீங்க எப்ப சாட்சி கழுத்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாதான் உண்மையா லவ் பண்றான்னு அர்த்தமோ? அவன் உண்மையா லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு இல்ல, 3 மாசம் லவ் பண்ணுவான், அப்புறம் விட்டுட்டு போயிருவாங்க. அந்த பிள்ளைய போயிருங்க. இது உண்மையான லவ்வா? ரெண்டுக்கு கல்யாணம் இல்ல. நான் சொல்றது நீ ஃபர்ஸ்ட் ஏதாவது கேட்கறியா? நான் சொல்ல இதுக்கு தான் நான் சொல்ல வர்றதே நீ எதுவுமே கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் தெரிஞ்சு விட்டுறது, எப்ப சண்டை போடுறது, ஏதாவது சொல்றது முதல்ல கேட்கறியா? நீ தெளிவா சொன்னியா? என்ன தெளிவா சொன்ன? நீ சொல்ல கத்துற, எங்க போய் தெளிவா சொல்லு. சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? என்ன கோலத்தோட நீ வந்திருக்க வீட்டுக்கு தெரியுதா? என்னடா கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற, கோயிலுக்கு போனேங்கிற. நாளைன்னு எனக்கும் தெரியும். சரியா? மயிலப்பேரு நாளைன்னு எனக்கு தெரியாது பாரு. என்ன இருக்கு மாலை? என்ன ஆட்டமா ஒரு மாதிரியா இருக்கு? கேளு முத. சொல்றத கேளு. அவன் எனக்கு கல்யாணத்துக்கு போல, நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் சாட்சி கையெழுத்து போட்டு விட்டு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் வாங்கினாலும் வாங்கிடுவேனேன்னு இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறேன். ஏடே கழுத்தி போட்டு வேலை சாப்பிடாது. நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும், சரியான ஃப்ராடு. சரியா? உந்த முகரை நம்பி எவனும் வரமாட்டான் என்னை தவிர. சரியா? வா, கழுத்தி போட்டு சாப்பிடவா. நான் சொல்றத நம்பு முதல்ல, தெரிஞ்சுக்கோ. முதல்ல உட்கார், சொல்றது கேளு. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு காலைல வலிக்கும். உண்மைக்குமே சொல்றேன், நீ சும்மா இன்னுமே என்னை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காத. சரியா? நான் உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமா. அப்ப நான் எதுக்கு 2 வருஷம் நீ லவ் பண்ணலடா? ஆமா. இப்ப கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. ஆமா. ஏன் என் கூட லவ் பண்ணதுல இருந்து கல்யாணம் பண்ணதுலாம் போர் அடிச்சிருச்சா? என் கூட வந்த வாழ்க்கை உனக்கு போர் அடிச்சிருச்சா? போர் அடிச்சிருச்சான்னு எனக்கு தெரியாது. போர் அடிச்சாதான் ஒரு பொண்ணை தேடி போவாங்க. இந்த வாழ்க்கை பிடிக்கிறாங்க, ஒரு வாழ்க்கைக்கு போவாங்க. சரியா? நீ இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணாத. சரியா? இந்த நடிக்கிறது உனக்கு வராதுலாம் விட்டு. சரி, அந்த பிள்ளைய கூட்டு வந்துருக்கேன். பசங்க வீட்டுல இருக்கு, கூட்டு தான். சும்மா நீ கத்திட்டு இருப்பேன் தான் கூட்டு வந்திருக்கேன். போய் கூட்டிட்டு நாதாரி பையில ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஒரு பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்கிறா. அப்புறம் எப்படி உனக்கு பொம்பளை சொப்பு கேட்குதா? உனக்கெல்லாம் எப்படி மனசு வருது உனக்கு? நீதான் எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. சண்டையா இருந்தா ஒருத்திட்ட போயிருவியா? நான் இன்னொருத்தர் போனா நான் போட்ட அந்த மாதிரி உண்மையதான் பண்ணேன். ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஏதாவது கேட்டா, ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டா கூட அதை சமைச்சு முடியாது. நாளை செய்ய முடியாது. அப்புறம் பார்க்கலாம். எப்பதான் உனக்கு உடம்பு நல்லா இருக்கும்? எப்பயும் உடம்பு சரியில்லதான். அப்புறம் நானும் எனக்கு என்னையும் பார்க்க வேணாமா? அப்புறம் நானும் நல்லா சாப்பிடலாம். கேக்குது உனக்கு ஆசைப்படுறது கடையில காசு கொடுத்து வாங்கினா அதுக்காக ஒருத்தையோட போயிருப்பியா? நான் அப்படி ஏதாவது ஒருத்தனோட இருந்திருக்கேனா? அப்படி என்னடா உனக்கு வாழ்க்கை உனக்கு நான் குறை வச்சுட்டேன்? எனக்கு 2 பொண்டாட்டியோட வாழணும்னு ஆசை, அவ்வளவுதான். எப்படி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு ஆகணும் அறிவு நாயே பேசணும். எப்படி பார்த்து வருது? எப்படி வருது உனக்குலாம்? வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்காது உனக்குலாம்? 4 வருஷமா வாழ்ந்துருக்கேன்டா. உனக்கு அப்புறம் கேவலம் போயிட்டேன் நானு. என்னங்கிறப்போ என்னங்கிறதா? நான் ஆசைப்பட்டதானே உனக்கு வாழ்க்கை. நான் ஆசைப்படுறத
நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைக்கிறேன். நீ ஆசைப்படுறேன்னா 10 பேரோட போவான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேம்மா. நான் கேனமயிரா? சரி பெண்ணே, உனக்கு வாழ விருப்பம்னா கிளம்பு. நான் அந்த பிள்ளைய கூட்டு வந்து நான் வச்சு வாழ்ந்துக்கிறேன். நான் போறேன்டா. நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடு. சரியா எடுத்துக்க. உன் திங்ஸ் தான் நீ வரும்போது நீ குடிக்கணும். அதை ஏத்து நல்ல மேல ஏத்தி கொடு. நானே போறேன். சும்மா தானே. சி இதுவும் நடிப்பாதான் இருக்கும். ஏன்னா இப்போ அனுப்பி விட்டு அவரை குடிக்கணும். வச்சு குடும்பம் நடத்துவ. வெக்கமா இல்ல உனக்கு? சும்மா என்ன சும்மா? சும்மா பண்ணேன். நீ வந்து போலாம். நீ பேசுற பேச்செல்லாம் உண்மைதான். இல்ல இது வந்து பாரு, சும்மா நிஜமா இல்ல. இதெல்லாம் பொய் இல்ல. நீ வந்து உன் மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்ட. எப்போ வந்து உன் கூட வாழ விருப்பம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணேன்னா அப்பவே எல்லாம் முடிஞ்சு. சரியா? இது ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. உங்களெல்லாம் என்னால வாழவே இல்ல. நான் சும்மா சொன்னேன். கையாடுற. சி அறிவு இல்ல. எப்படி உனக்குலாம் மனசு வருது? கருமம். நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டேன். என்ன உனக்கு வந்து சும்மா சொல்றது? இந்த வார்த்தை சும்மா சொல்றது வருமா? இங்க இருக்கதான் வரும் கோவத்துல. பிராங்க் வேணும். பிராங்க்னு சொல்லுவ, போய் அவ கூட வாழுவ. சரியா? இந்த நடிப்பு மாதிரிலாம் என்கிட்ட நடிச்சுட்டு இருக்காரு. சரியா? மரியாதையா என்னை கொண்டு போய் விட்டுரு. என் போனை கூட நான் கிளம்புறேன். சரியா? இப்படி சொல்லுவேன். நான் போயிடுவேன். அவ குடி கொண்டு வந்து வச்சு படுத்துட்டு இருக்கேன். கேக்குதா? சொல்ற பிராங்க் என்ன பிராங்க்? அப்படி என்ன உனக்கு நான் எல்லாம் பண்ணல. என் வாழ்க்கை கெடுக்கிறதுமே வந்துருப்பியாடா நீ? அல்ற. ஐயோ நீதான் என் பொண்ணாட்டி வாய். ஐயோ அது அடிபட்டோ தெரியாம போ. சரி போடா. சாரி. சாரி சாரி பெட்டோ, சும்மா பிராங்க் பண்ணேன். பிராங்கா இருந்தாலும் திருஷ்டிலே பிராங்க் பண்ணுவேன். நான் இப்படி பண்ணுவேனா? சரி அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? நான் இப்படி பண்ணுவேனா? என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை? அப்போ நீ இப்படி எவ்வளவு பேச்சு பேசுற? அப்ப அதெல்லாம் உண்மைதானே? சும்மா இருக்காதானே வருதாங்க வெளில உனக்கு. பிராங்க்ல பேசுனேன். நீ அம்புகன்னு பேசுனேன். சீரியஸா இல்ல. இதை பேசுறதுக்கே இப்படியே இது பேசுறதுக்கே நான் தயங்கி தான் பேசினேன். இல்ல இல்ல இதுவே நான் பேசி இப்ப எழுதி வச்சுதான் பேசினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நானே